இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவும் ஒரே நாளில் பிறந்து இன்று 100வது ஆண்டு தொடக்க நாளை கொண்டாடுகின்றனர். ஒரு கட்சியின் அதன் தலைவரும் ஒரே நாளில் பிறந்த நூற்றாண்டு கொண்டாடுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு கட்சியும் அந்த கட்சியில் இருக்கும் முக்கிய தலைவர் ஒருவரும் ஒரே நாளில் பிறந்து 100வது ஆண்டை கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது வரலாற்று சிறப்புமிக்க அரிதான நிகழ்வாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் தொடங்கப்பட்டு 100வது ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் கட்சியாக இருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் பிறந்து பின்னர் அதே கட்சியில் முதுபெரும் தலைவராக இருந்து 100வது அகவையின் தொடக்க நாளை கொண்டாடும் பெருமைக்குரிய தலைவராகவும் இருப்பவர் தோழர் நல்லக்கண்ணு. தலை சிறந்த பொது உடைமையாளரான தோழர் நல்லக்கண்ணு 1925 டிசம்பர் 26ஆம் தேதி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தார். நல்லக்கண்ணு என்ற குழந்தை பிறந்த அதே நாளில் கான்பூரில் நடந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. 1920 அன்றைய சோவியத் ஒன்றியத்தில் ஒரு அங்கமாக இருந்த உஸ்பெகிஸ்தானில் அக்டோபர் 17ஆம் தேதி நடந்த கூட்டம்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட நாள் என கூறினாலும் 1925 டிசம்பர் 25 தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. தங்களுடைய மகன் பிறந்த அதே நாளில் தொடங்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கட்சியில் தனது மகனை முக்கிய தலகர்த்தராக வளர்ந்து முதுபெரும் தலைவராக உயர்வார் என அவரது பெற்றோர்களே நினைத்திருக்க மாட்டார்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி படிப்பை முடித்த நல்லக்கண்ணு தன்னுடைய ஆசிரியர் மூலமாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டார். பள்ளி புத்தக படிப்பை தாண்டி பல்வேறு ஆளுமைகள் மற்றும் வரலாற்று புத்தகங்களை அதிகம் வாசிக்க தொடங்கியதை பின்னாளில் அவரை பொது வாழ்வில் ஈடுபட வைத்தது. சிறுவயது முதலே கம்யூனிஸ்ட் தத்துவத்தால் நல்லக்கண்ணு ஈர்க்கப்பட்டாலும் கட்சியில் இணைந்து பணியாற்ற 15 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டது. அதற்கிடையில் அன்றைய பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல கம்யூனிஸ்ட் குழுக்கள் ரகசியமாக இயங்கி வந்தன. அதில் ஒரு குழுதான் சென்னையில் இயங்கிய தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்றழைக்கப்படும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலு தலைமையிலான குழு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு, சாதி அமைப்புக்கு எதிரான போராட்டம், நில சீர்திருத்த போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தது. 1934ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதித்தது. பொதுவுடைமை கட்சியில் உறுப்பினர்கள் சேருவதை கிரிமினல் குற்றமாக அறிவித்தது. ஒடுக்குமுறை இருந்த போதிலும் கம்யூனிஸ்ட் கட்சி தனது நடவடிக்கைகளை ரகசியமாக தொடர்ந்தது. தீவிரமாக செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் 15வது ஆண்டில் 15 வயதான நல்லக்கண்ணு தன்னை இணைத்துக் கொண்டு அமைப்பு ரீதியாக செயல்பட தொடங்கினார். அன்று தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளர் உழைக்க வருக விளிம்பு நிலை மக்களுக்கான நல்லக்கண்ணுவின் போராட்டம் தற்போது வரையிலும் தொடர்கிறது. தன்னை முழுநேர மக்கள் பணியாளராக அர்ப்பணித்துக் கொண்ட நல்லக்கண்ணு சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தீரத்தோடு போராடினார். இதனால் அவர் உள்ளிட்ட பல தலைவர்கள் மீது ஆயுத புரட்சியை தூண்டியதாகவும் அரசுகளை கவிழ்க்க முயன்றதாகவும் கூறி நெல்லை சதி வழக்கு போடப்பட்டு தன்னுடைய 27வது வயதில் சிறை தண்டனை அனுபவித்தார். அனைத்து கட்சிகளாலும் மிகவும் மதிக்கப்படும் அவர் பிரச்சனைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து குரல் கொடுக்கும் போது நிதானத்தை கடைபிடிப்பவர். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நிறுவிய கடைசி தலைவர்களில் ஒருவராக இன்றளவும் மதிக்கப்படுகிறார் தோழர் நல்லக்கண்ணு. எஸ்பி கேட்டை முதல் பொதுச் செயலராக கொண்ட ஆயிரக்கணக்கான தோழர்களின் தியாகங்களும் உழைக்கும் மக்களின் செங்குருதியும் சமத்துவத்திற்கான வேட்கையும் நிறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு பிறந்த நல்லக்கண்ணுவும் ஒரே நாளில் பிறந்து இன்று 100வது ஆண்டு தொடக்க விழாவை ஒரு சேர கொண்டாடுவது அரசியல் வரலாற்றின் அரிதான நிகழ்வு. தோழர் நல்லக்கண்ணுவை போல் அரிதான அரசியல் நிகழ்வு.